We welcome you, Pastor Eddie and Sister Sundari. நம்ம யாவரும் கைகளை தட்டி அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்துட்டு வரவேற்போமாக. Good morning. Thank you, Sister Jennifer. Andri Yesu. Praise the name of Jesus. Greetings to உங்களை எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். Greetings in the name of our Lord Jesus Christ to all the Tamil congregations. இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துதலை சொல்லுகிறேன். Indeed, it is a privilege and honor for me to minister the word of God to all of you today. இந்த காலைவேளையிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருடைய வார்த்தையை உங்க மத்தியிலே பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். I am so happy to be able to join this family of Tamil congregations. இந்த தமிழ் ஆராதனை குடும்பத்திலே கலந்து கொள்ள எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. Yes, I'm preparing myself to share the word of God today. I've been praying for message from God, and this is what God have pressed upon my heart to share to all of you today. உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கிற வேளையிலே இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்து உங்கள் மத்தியிலே பேசி உற்சாகப்படுத்த எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். It is a questions where all of us been asking the Lord or is asking the Lord even right now. நாம் எப்பொழுதுமே தேவன் சமூகத்தில் ஒரு கேள்வி கேட்பதுண்டு. அது இப்பொழுது கூட அந்த கேள்வியை நாம் ஆண்டவர் பார்த்து நம்ம கேட்போம். May I have Sarah to share the screen of my sharing today? Thank you, Sarah. நன்றி சாரா. Before I go on, நான் போகிறதுக்கு முன்பதாக perhaps some of you may know me, or some of you may not know me personally. உங்களுக்கு என்னை சிலருக்கு தெரியும் அல்லது சிலருக்கு என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம். Generally, most of you know that I am the Bahasa speaking congregation pastor. பொதுவாக நான் பஹாசா டியூம்சி பஹாசா சபையை சேர்ந்த ஒரு போதகர். And also most of you think that when you see my face, you think that I'm a Chinese. என்னை பார்க்கும்போது எல்லாரும் நினைப்பாங்க நான் ஒரு சைனீஸ் ஒரு சீன மனிதன் என்று நினைப்பாங்க. Because I have small eyes. காரணம் எனக்கு சின்ன கண்ணு. சைனீஸ் சீனவர்கள் இருக்கிறது போல எனக்கு சின்ன கண்ணு. Yeah, whenever I go to the Chinese shop, they will always speak Chinese to me. நான் எப்பொழுதும் கடைக்கு போகும்போது என்னை பார்த்தோன்னே என்கிட்ட சைனீஸ் தான் சீன மொழியில தான் அநேகர் என்னோடு கூட பேசுவார்கள். But I do not have a Chinese blood in me. ஆனா நான் சீன வம்சத்தில் வழியிலே நான் வந்தது கிடையாது. Just a short introduction. There is a saying in Bahasa, kalau tak kenal maka tak cinta, kan? என்னுடைய அறிமுகத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Okay, I'm actually from Sabah. I'm one of the minority tribes. Come from the minority tribe in Sabah called Lun Daya. Maybe some of you may be first time hearing this particular tribe, Lun Daya. Lun Dayar என்ற வம்சாவளியிலே நான் பிறந்து வந்தவன். நான் சபா மாநிலத்தை சேர்ந்தவர். We are one of the tribes who live in the highland. Highland, upper river, the Ulu. அது என்னன்னா கிராம பகுதியில் மலை பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடியதான் லுண்டாயர். That is a brief introduction about me. I'm married to Linda, and I have God bless me with 5 children. நான் திருமணம் செய்து இருக்கேன். என்னுடைய மனைவி லிண்டா மிசக். எனக்கு பிள்ளைகளும் இருக்கிறது. I'm very happy to be part of the big family of DMC. எனக்கு மிகவும் சந்தோஷம் இந்த பெரிய டிஎம்சி பெரிய குடும்பத்தை ஒருவனாக சார்ந்திருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கு. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
So this is the questions that most of us ask, especially when we go through hard times. நாம் எப்பொழுதுமே இந்த ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்பதுண்டு. எப்பொழுதுனா நம்ம கஷ்டமான பாதையிலே கடந்து போகும்போது இந்த கேள்வியை ஆண்டவரிடத்தை பார்த்து கேட்பதுண்டு. Where is God when life doesn't make sense? வாழ்க்கை அர்த்தமில்லாமல் இருக்கும்போது நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கிறது, நீங்க எங்க இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்போம். I do not know you, but for me, I've asked the Lord many times about these questions. அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட வார்த்தை குறித்து நம்ம கேட்போம். என்னை போல நீங்களும் கேட்டிருப்பீர்கள் என்பதை காரியத்தை நான் வகுக்கிறேன். There are few incidents in my life that I ask God these hard questions. இந்த மாதிரியான கேள்விகள், கஷ்டமான இப்படிப்பட்ட கேள்விகள் என்னோட வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நான் ஆண்டவரை பார்த்து கேட்பது உண்டு. Let us reflect on these questions as I share this sharing, and perhaps I will share my personal life as well. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அநேக நேரம் இப்படிப்பட்ட கேள்விகளை நான் ஆண்டவரை பார்த்தது கேட்டதுண்டு. If you are going through a situation or hard situation, you can hear me? Yeah, your line is breaking, Pastor. Okay, yeah, let me repeat. If you are right now going through some hard situation, hard times, please listen to what God is saying to you today through this word. இந்த காலை வேளையிலே நீங்கள் கஷ்டமான பாதையிலே நீங்க போகக்கூடியவர்களாக இருந்தால், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்க இருப்பீங்கன்னா கவனமாக கேளுங்கள். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட ஒரு ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு பேச போகிறார். Or even you are not going through hard times, or you are having a good times now, but you also need to hear this. நீங்க அந்த மாதிரியான கஷ்டமான காலத்துல போகல, எல்லாமே உங்களுக்கு சரியாக நடக்கிறது, சுகமாக இருக்கிறது, இருந்த போதிலும் இந்த வார்த்தையை கவனமாக கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். Because you might face a situation in life, even if it's not now, maybe tomorrow or future. இப்பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்க கடந்து போகாமல் இருக்கலாம். ஆனால் நாளைக்கோ அல்லது வருங்காலத்திலேயோ நீங்க கஷ்டமான பாதையில போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். Because we are living in a fallen world. காரணம் இந்த கஷ்டமான ஒரு பிரச்சனைக்குரிய காலத்துக்குள் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். There are so many things happen around us does not make sense. நம்மைக்கு சுற்றிலும் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கைக்குரியான காரியங்கள் நம்மளை சுற்றிலும் அன்றாட நிரந்தர வாழ்க்கையிலே நம்ம பார்க்கலாம். So let's go back to the word of God, what the word of God is saying to us today. The text I'm taken from Habakkuk chapter 3 verses 17 to 19. Let's look at the word. நாம் திரும்பி பார்ப்போம். ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் வசனம் 17 இருந்து 19 நாம் பின்னிட்டு திரும்பி பார்ப்போம். ஆண்டவர் என்ன இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார் என்று. Can I have Sister Sundari to read? Before we go that, just the big idea of what I'm going to say today is that the questions of where God is when life does not make sense is often asked when circumstances, situations are not good, chaotic, confusion, full of pain. But these questions is also playing in the mind of Habakkuk when he talked to God. Habakkuk's prayer is an example of how to trust God in the midst of hard times that we don't even understand. இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது குழப்பமாகவோ அல்லது வேதனையாகவோ ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் நம்ம கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லாமல் காணப்படுகிறது. அப்ப நம்ம ஆண்டவர்ட்ட என்ன கேள்வி கேட்போம்னா, அடிக்கடிக்கு ஆண்டவர் பார்த்து இந்த கேள்வியை தான் நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழலிலே தீர்க்கதரிசியான ஆபக்குக்கிடம் ஆண்டவர் பேசுகிறாரு. அதே நேரத்துல இப்படிப்பட்ட வார்த்தை ஆபக்குக்கு உள்ளத்துல எப்பொழுதும் இந்த கேள்வி தோன்றிக் கொண்டே இருக்கும். கேள்வி ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. சோ நமக்கு புரியாத கடினமான காலத்திலும் கூட ஆண்டவரை பார்த்து நாம் நம்புவதற்கும்
எதற்கு அபக்கூக் இப்படியாக ஜெபித்தார் என்பதை இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. Let's look at the word scripture, Habakkuk chapter 3. And I would not read it in English. I would like to ask Sister Sundari to read it in Tamil. நான் வாசிக்கிறேன். அத்திமர துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவன் எனக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். Wow, it's a wonderful songs that written by Habakkuk. And before we go on into what I want to share, it is good to see and to understand a little bit of Habakkuk background. நம்ம ஆழமான சத்தியத்துக்குள் போகிறதுக்கு முன்பதாக ஆபக்கூக் அவர் எப்படி இந்த சூழ்நிலையிலே கடந்து போனார் என்பதை நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போம். Who is Habakkuk? யார் அந்த ஆபக்கூக்? Habakkuk is a prophet who likely lived at the same time as Zephaniah and Jeremiah. ஆபக்கூக் வந்து யார் என்றால் அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் செப்பனியா மற்றும் எரேமியா வாழ்ந்த காலத்தில் வந்து அவரும் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். Habakkuk watched and experienced the horror as the people of Judah became more and more unrighteous. But he was even more horrified when God used an even unrighteous nation, the Babylonians, to judge and teach God's people. யூத மக்கள் மேலும் வந்து அநீதியான காரியங்கள், சரியில்லாத ஒரு காரியத்தை வந்து அவர்கள் கடந்து போகிறத பார்க்கும்போது ஆபக்கூக் வந்து ஒரு அவருக்குள் வந்து ஒரு திகில், அவர் வந்து என்னது இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு அவருக்குள் ஒரு கேள்வி, ஒரு திகில். ஆனாலும் தேவனுடைய மக்களை நியாய தீர்க்கவும் கற்பிக்கவும் தேவன் அநீதியான தேசத்தை, அப்படின்னா வந்து பாபிலோன் தேசத்தை பயன்படுத்தும் போது அவரு அத பார்க்கும் போது ஆபக்கூக்கு ஒரு வித்தியாசமாக விசித்திரமாக இருந்தது. Habakkuk lived in that era where he witnessed and when he experienced the horror of life because of the Babylonians and because of the unrighteousness of God's people. ஆபக்கூக் வந்து அவருக்கு ஒரு திகில் உண்டு பண்ணிருந்தது. எப்படின்னா பாபிலோன் தேசத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய வாழ்க்கை தரத்தை பார்க்கும் போது அவருக்கு ஒரு விசித்திரமாக இருந்தது. Similarly, sometimes we in Malaysia feel some kind of injustice. We have been treated second-class citizen. For me, coming from Sabah, we always feel that we've been treated not so just. Sometimes in life we may have gone through situation like this, and what is our response? Okay, இதே வண்ணமாக நமக்கும் கூட இந்த காலகட்டத்திலே இப்படியாக ஒரு சூழ்நிலை நமக்கும் இருக்கிறது. மலேசியா தேசத்திலே பார்க்கும் போது நம்மளை வந்து இரண்டாவது பட்சமாக பார்க்கிறது, நமக்கு வேண்டிய உரிமைகள், நமக்கு கிடைக்க வேண்டிய சரியான நீதிகள் இதெல்லாம் கிடைக்காம நம்மை விட்டு போகிறதையும் இப்படியாக இருக்கிறது. இதே போன்று தான் நான் சபாவிலிருந்து மலேசியாவுக்கு நான் வரும்போது கூட எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் தோன்றினது, என்னை எப்படியாக நடத்துகிறார்கள் என்று அந்த அனுபவத்துக்குள் நானும் கடந்து சென்றிருந்தேன். Don't worry, we are not going to talk about politics today. Okay, இன்னைக்கு நம்ம பாலிடிக்ஸ் பத்தி பேசல. But we're going to talk about the word of God. We can learn a lot of things from Habakkuk, and today I'm going to share to you about there are 4 lessons that we can draw, that we can learn from Habakkuk's response to the situation at that time. Okay, இன்று நம்ம மற்ற காரியத்தை குறித்து நம்ம பேச வேண்டாம், தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லுவோம். ஆபக்கூக் அவரை குறித்தும் அவர் கடந்து போன சூழ்நிலைகளை குறித்தும்
4 விதமான காரியங்களை குறித்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்து நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Point number 1, முதலாவது காரியம், or lesson number 1 that we can learn from Habakkuk is Habakkuk models honest, righteous prayer that asks the hard questions. ஓகே, ஆபக்குக் வந்து காரியங்களை பார்க்கும்போது முதலாவது காரியம், கடினமான கேள்விகளை வந்து கேட்கும்போது நேர்மறையான நீதியான ஜெபத்தை வந்து ஆபக்குக் மாதிரியாக காட்டுகிறார். அவர் ஒரு எடுத்துக்காட்டாக ஆபக்குக் இருந்தார். Habakkuk chapter 1 verse 13, I would like Sundari to read it in Tamil. I won't read it in English. It's an example of an honest prayer that Habakkuk asked God. Can Sundari read it? ஓகே, ஆபக்குக் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இப்படியாக ஆபக்குக் ஜெபிக்கிறாரு. என்னன்னா, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரோ? பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விளங்கும் போது நீர் மௌனமா இருக்கிறது என்ன என்று அவர் இந்த ஜெபத்தை வந்து ஆபக்குக் செய்கிறதை நம்ம வசனத்துல நம்ம பார்க்கிறோம். Habakkuk asked God hard questions. இந்த கடினமான ஒரு கேள்வியை ஆபக்குக் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. You can ask God any kind of question because He is God. He can take whatever questions that you have and He can answer hard questions. நமக்கு என்ன காரியங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் இருந்தாலும் கேள்விகள் இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். And in this verse, Habakkuk seems to challenge God. You are righteous God. You are holy God. You know, how can you allow such evil? How can you can allow such evil people treating the godly people, the good people? ஓகே, ஆண்டவரை பார்த்து ஆபக்குக் என்ன கேட்கிறாருன்னா, ஆண்டவரே இவ்வளவு பட்ட அக்கிரம காரியங்கள், அநீதியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்க என்ன செய்றீங்க? நீங்க பாத்துக்கிட்டு என்ன செய்றீங்க அப்படின்னு ஆபக்குக் வந்து ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. Habakkuk even asked God, why are you keeping silence to all the unrighteous? ஆபக்குக் வந்து கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து, இந்த அநீதியான காரியங்கள் நடக்கும்போது ஏன் நீ மௌனமா இங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆபக்குக் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. It simply means why God allow bad things to happen to good people. ஏன் நல்லவர்களுக்கு இப்படிப்பட்ட கெட்ட காரியங்கள் நடக்கணும், ஏன் அதை அனுமதிக்கிறார் ஆண்டவர் என்று ஆபக்குக்கு ஒரு கேள்வி. Sometime in life we may be asking the same questions. இதே கேள்வியை நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம கேட்பது உண்டு. We may be telling God, Lord, I've been doing this, I serve you, I give everything that I have, I serve you, Lord, and yet this is what happened to me. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே உமக்கு நான் உண்மையா இருந்தேன், உமக்கு உண்மையா ஊழியம் செய்தேன், என்னிடத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை நான் உமக்கு கொடுத்தேன், ஆன போதிலும் ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்று இந்த கேள்வி ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்பது உண்டு. My brothers and my sisters in Christ, அன்பான சகோதர சகோதரிகளே, you can go to God and ask hard questions to God. நீங்க ஆண்டவரை பார்த்து கடினமான கேள்வி கேட்கலாம். Somebody said that when you ask the right question, you will get the right answer. சில பேர் சொல்லுவாங்க, நீ கரெக்டான கேள்வி கேட்டீங்கன்னா சரியான பதில் வரும். Sometimes we don't get the right answer because we ask the wrong questions. சில நேரங்கள்ல நமக்கு சரியான பதில் வருவதில்லை, காரணம் நம்ம தவறான ஒரு கேள்வியே நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். We may be praying every day, we may be praying the whole day, we may be praying the whole months or years, but we never get the answer. நம்ம ஒரு காரியத்தை குறித்து, நமக்கு இருக்கிற கேள்வி குறித்து நம்ம அன்றாட ஜெபிக்கலாம், 24 மணி நேரம் ஜெபிக்கலாம், ஒரு மாசம் ஜெபிக்கலாம், ஒரு வருஷம் ஜெபிக்கலாம், ஆனா நம்ம அந்த கேள்விக்கு பதில் வரவே வராது. Sometimes God is just waiting for us to ask the right questions. சில நேரங்கள் ஆண்டவர் மௌனமாக இருப்பது உண்டு. என்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சரியான கேள்வி கேட்கிறோமோ அது வரைக்கும் ஆண்டவர் மௌனமா இருப்பாரு. In this context, Habakkuk asked hard question. He said, why do you idly look at traitors and remain silent when the wicked swallow up the man more righteous than he? ஆனா ஆண்டவர் ஆபக்குக் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, ஒரு கடினமான கேள்வி. ஏன் இப்படி நடக்குது, என்ன நடக்குது, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அக்கிரமம் நடக்குது, நீங்க பார்க்க மாட்டீங்களா, மௌனமா இருக்கிறீங்களே என்று சொல்லி இப்படி பல கேள்விகளை வந்து ஆபக்குக் ஆண்டவரை நோக்கி கேட்கிறாரு.
as a congregations of Tamil Church and the entire DUMC, perhaps you may be asking these questions right now for what has happened to you in particular, to the Tamil congregations. குறிப்பிட்டு சில காரியத்திலே வந்து நம்ம சபை சேர்ந்தவர்கள் நம்ம விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியங்களை வந்து கேள்வி ஆண்டவர்ட்ட கேட்கலாம். I know how you feel. எனக்கு தெரியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மன சூழ்நிலையிலே நீங்க போகிறீங்கன்னு என்னால உணர முடியும். God even know beyond what we feel. ஆனா நமக்கு மேலாக ஆண்டவர் நம்மளுடைய உணர்வுகளை அவர் அறிந்து கொள்ள முடியும். Because God is sovereign. காரணம் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். Just to share with you my personal testimony. என்னுடைய தனிப்பட்ட சாட்சியை இந்த காலவேளையில உங்க மத்தியிலே பகிர்ந்து கொள்ள போகிறேன். About months ago, ஒரு மாதத்துக்கு முன்பதாக I contracted COVID. எனக்கு வந்து கோவிட் அந்த 19 இருக்குல்ல, அதோட கான்டாக்ட் எனக்கு இருந்தது. I was positive COVID. எனக்கு வந்து அந்த கோவிட் பாசிட்டிவ் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டாங்க. On the 8th of October, I visited a family, a church member in Sha'alam. ஷாலாம்லே நம்மளுடைய சபையை சேர்ந்த விசுவாசி ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். கடந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலே அவங்க வீட்டுக்கு நான் சந்திக்க போயிருந்தேன். Just to cut the long story short, I visited this family and I delivered some food provision for this family. இந்த குடும்பத்தை சந்தித்து அவர்களுக்காக அன்றாட தடவாட பொருட்களை நான் வந்து கொடுக்க போயிருந்தேன். The husband is from Medan, Indonesia, a missionary in Malaysia, married to a Sarawakian. Okay, இந்த குறிப்பிட்ட இந்த போதகர் வந்து மேடான் இடத்தை சேர்ந்தவர். அவர் சரவாக்ல இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அவர் இருந்தாரு. And they have two little children. Okay, 2 சிறு பிள்ளைகள் அவருக்கு இருந்தது. Age 2 and 4. 2 ஒன்றொரு மகள் வந்து 2 4 வயது குழந்தைகள். So after we delivered the food, then we chit chat for a while, and then before we left, we prayed for the family. Okay, நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த பொருட்களை கொடுத்துட்டு நம்ம உடனே அங்க புறப்பட்டு வராம அங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவங்க கிட்ட பேசி அதுக்கு பிற்பாடு அங்கிருந்து நம்ம புறப்பட்டு சென்றோம். And one of the daughter was having fever. அதுல வந்து 2 மகள்ல ஒரு மகளுக்கு வந்து காய்ச்சலாக அந்த மகள் இருந்தாள். She had fever for the last few days, and they haven't checked whether it's COVID or not. Okay, கடந்த 2-3 நாட்களாக அவங்க அந்த காய்ச்சல் அந்த மகள் இருந்தாங்க. ஆனா அந்த குடும்பத்தை சேர்ந்த தாய் தகப்பன் டாக்டரை போய் பார்க்கல. So as a pastor, we prayed for them and we left. That was on Tuesday. ஓகே, அது வந்து என்னன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை இருக்கும் அந்த சம்பவம் நடந்த ஒரு நாட்கள். நான் ஒரு போதகரா இருக்கிறனால அந்த குடும்பத்திலே அந்த மகள் காய்ச்சலா இருக்குன்னு நான் ஜெபித்துட்டு நான் கடந்து போயிட்டேன். And on Thursday I began to develop fever and some symptoms. ஓகே, எனக்கு அதே வாரத்துல வியாழக்கிழமை எனக்கு சில அறிகுறிகள் என்னுடைய சரீரத்திலே இருந்தது. சளி, காய்ச்சல் அந்த மாதிரியான சில அறிகுறிகள் என்னுடைய சரீரத்தில் இருந்தது. So the pastor, the husband called me and said, you better go and check because we checked on Thursday and the whole family were positive. And I immediately, which is on Friday, I immediately went and checked myself. ஓகே, அப்பொழுது அந்த போதகர் எனக்கு இந்த செய்தி கேட்டோன்னே அவர் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு, பாஸ்டர் நீங்க உடனே போய் உங்களை நீங்க பரிசோதித்து பார்த்து கொள்ளுங்கள். காரணம் எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து என்னது கோவிட் பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. நீங்க போய் உங்களையும் நீங்க பரிசோதித்து பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி அந்த போதகர் இவருக்கு டெலிபோன் மூலமாக அவர் தொடர்பு கொண்ட அந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக இருந்தது. So with the RTK test, self test, I was negative and my wife was so negative, but I was very happy. But the fever was quite bad, and I went for another check, which is a PCR test the next day, which is on Saturday. ஓகே, அந்த ஆர்டிகே என்று சொல்லும் போது அந்த சிறிய அந்த மூக்குல வந்து அவங்க போட்டு பார்ப்பாங்க. சோ அந்த
மூலியமாக எனக்கு நெகட்டிவ் என்று இருந்தது. பட் ஆனால் எனக்கு தொடர்ந்து காய்ச்சல் இப்படியாக விடாமல் இருந்ததுனால நான் ஃபுல் டெஸ்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. But thank God, uh, and the following day on Saturday, I received the news. Then I was positive. Then I immediately went into our Travelodge hotel, and I was quarantined there for 14 days. ஓகே, எனக்கு மறுநாள் சனிக்கிழமை எனக்கு டெஸ்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க உனக்கு கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன செஞ்சுட்டேன், அங்கிருந்து நான் புறப்பட்டு இப்போ தனியார் அந்த ஹோட்டல் அங்க போய் நான் என்னை தனிமைப்படுத்தும்படியாக நான் அங்க புறப்பட்டு போய்விட்டேன். And when I was there for 1 week, and my daughter came and joined me because she was positive as well. ஓகே, நான் இங்க ஒரு வார காலமாக நான் தனியார் இடத்திலே நான் இருந்தேன். ஒரு வாரம் கழித்து பார்த்தா என்னுடைய மகளும் அதே இடத்துக்கு வந்தாங்க. காரணம் அவங்களுக்கும் கோவிட் பாசிட்டிவ். So what I'm trying to say is that during my confinement, during my quarantine times, I asked God hard questions as well. இந்த தனிமைப்பட்ட காலத்திலே இந்த ஒரு வார காலமாக இருந்த நேரத்துல நான் ஆண்டவரை பார்த்து இந்த ஒரு கடினமான ஒரு கேள்வி நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன். But this time around I didn't ask God why. ஆனா இந்த முறை நான் ஆண்டவரை கேட்கல, ஏன் என்ற கேள்வி நான் ஆண்டவரை கேட்கல. I didn't ask God. It was the question was playing in my mind, but I don't want to ask that questions. ஆனா என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய சிந்தனையிலே இந்த கேள்வி போய்க்கொண்டே இருந்தது. ஆனா என்னுடைய வார்த்தையில நான் ஆண்டவர்கிட்ட நான் கேள்வி கேட்கல. Then I decided to ask God another questions, which is, what should I do now, Lord? ஆனா நானு ஆண்டவரை பார்த்து நான் வேறு விதமாக நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே இப்ப சொல்லுங்க இப்ப நான் என்ன செய்யணும் இந்த சூழ்நிலை என்று நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன். I didn't ask God why this happened to me and why this happened to my daughter. ஆனா ஆண்டவரை பார்த்து நான் கேள்வி கேட்கல, ஏன் இப்படிப்பட்ட சம்பவம் எனக்கு நடந்தது, என்னுடைய பிள்ளைக்கு இப்படியாக நடந்தது என்று சொல்லி நான் ஆண்டவரை கேட்கல அப்படிப்பட்ட கேள்வி. Because there were so many things that playing in my mind. ஆனா என்னுடைய சிந்தனையில பல கேள்விகள் என்னுடைய சிந்தனையில அப்படியே ஓடிக்கொண்டிருந்தது. If you ask me, I was so worried. So worried. என்னை நீங்க கேட்டீங்கன்னா நான் ரொம்ப மனசோர்வுக்குள்ளாக நான் கடந்து போனேன், ரொம்ப கவலையாக நான் இருந்தேன். Because my whole family were exposed to the COVID, and I was worried about my family. If what happens, my wife got it and my children got it, and I just cannot imagine what is going to happen to it. இந்த மாதிரியான சூழ்நிலை கடந்து போகும்போது எனக்குள்ளார ஒரு அதிகமான கவலை, என்ன ஆக போகுது என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, அல்லது எனக்கு, என் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட கோவிட் வரும்போது நான் என்ன மாதிரியான போறேன், எனக்கு என்னோட சூழ்நிலைகள் எப்படியாக இருக்க போகுது, மாறப்போகுதுன்னு சொல்லி நான் ரொம்ப கவலைக்குள்ளாக நான் இருந்தேன். So I decided to ask God another question, which is, what should I do now? I am in this situation now. What should I do now? அப்ப நான் ஆண்டவர்ட்ட பார்த்து நான் கேட்ட கேள்வி, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல இந்த சூழ்நிலையில. ஆனா நான் ஆண்டவர்ட்ட நான் வேற ஒரு கேள்வி கேட்டேன், இப்ப நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு. Because of that questions that I asked, that changed everything. அந்த கேள்வியை நான் ஆண்டவர்ட்ட கேட்கும்போது ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் அப்படியே மாற்றி போட்டதை நான் பார்த்தேன். Suddenly I felt there was a deep peace in my heart. என்னுடைய உள்ளத்திலே ஆழமான தேவ சமாதானம் ஆட்கொண்டது. I was slowly able to overcome all the worry and anxiety in my heart. என்னுடைய உள்ளத்திலே காணப்பட்ட கவலைகள், மன அழுத்தத்திலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே குறைந்து வருகிறதை என்னால உணர முடிஞ்சது. And I was slowly begin to accept the fact that I am in this situation right now. I don't have to think about the stigma of having contracted COVID. ஓகே, நான் ஒன்றுக்கும் நான் என்னோட சிந்தனையை நான் திருப்பல, இப்படியாக கோவிட் இருக்கிறது என்று சொல்லி அந்த சித்தத்துக்குள் நான் போகாம என்னோட சிந்தையை நான் வேறு பக்கமாக நான் திருப்பினேன். And because of that, I asked the right questions. To be honest with you, I was really enjoying my stay in the hotel for 14 days. ஆனால் நான் தேவனை பார்த்து சரியான ஒரு கேள்வியை நான் கேட்கும் போது எனக்கு தெரியும், எனக்கு சமாதானமாக இருந்தது. அதே நேரத்துல என்னுடைய காரியத்தை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டாரு. மன சமாதானத்தோடு கடந்த இன்னும் ஒரு வாரம் நான் அங்க இருந்து என்னுடைய குவாரண்டைனை நான் முடித்துக் கொண்டேன். Thank you so much for your prayer. I know the Tamil congregations did pray for me and for my family. Thank you so much. I appreciate that. இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகும்போது எனக்காகவும் என்னோட குடும்பத்துக்காகவும்
டிஎம்சி தமிழ் சபையில இருந்த விசுவாசிகள் எனக்காக ஜெபித்ததை இந்த நேரத்திலே நான் நன்றி செலுத்துகிறேன். And I begin to enjoy the time every day, every single moment, and I spend the time fellowshipping with God and even to minister to myself. And this is exactly what Habakkuk said in Habakkuk chapter 2 verse 1. ஓகே, என்னுடைய இந்த பட்ட சூழ்நிலையில போகும்போது நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதற்கும் நான் வருத்தம் படாம, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வார காலத்துல நான் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டை துதித்து ஜெபித்து நான் சமாதானத்தோடு இருந்தேன். இப்படியாகத்தான் ஆபக்குக் 2வது அதிகாரத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆபக்குக் சொல்லுகிறார் இப்படியாக. Yeah, he says in chapter 2 verse 1, he says, this is what I want to do. I will take my stand at my watch post and station myself on the tower and look out to see what he will say to me and what I will answer concerning my complaint. ஆபக்குக் இப்படியாக சொல்லுகிற 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டுபிடிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்த்து நின்றேன் என்று அவர் சொல்கிறார். Even though Habakkuk didn't hear from God the answer, but Habakkuk decided, he make up his mind and he says, I will take my stand at my watch post and station myself on the tower. What does it mean? He is positioned himself to hear God and to speak to God and to wait upon the Lord. ஆபக்குக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பதில் கிடைக்கல. பட் இருந்தாலும் அவர் எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம் என்னவென்றால், ஆண்டவர் என்னோடு கூட பேசுற வரையிலும் நான் அவருக்காக காத்திருப்பேன், அவருடைய உத்தரவுக்கு நான் காத்திருப்பேன் என்று சொல்லி ஆபக்குக் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார். My brothers and my sisters in Christ, whatever you pray, whatever you ask God in your prayer, in your supplication, God heard everything what you said. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் ஆண்டவர் சமூகத்துல எதிர்பார்த்து நீங்க நிற்கும் போது கண்டிப்பாய் ஆண்டவர் நிச்சயமாய் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் குறித்த நேரத்தில். So you just need to be patient and wait upon the Lord for his answer. நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். காரணம், பொறுமையாக காத்திருக்கணும் அவர் பதில் கொடுக்கிற வரையிலும். Habakkuk prayer, his honest prayer and hard questions is a model to us. Is a model of prayer for all of us today. ஆபக்குக் ரொம்ப பொறுமையாக இருந்தாரு. அவர் கேட்ட கேள்விகள் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த காலவேளையிலே விளங்குகிறது. Let's move on to the second one. ஓகே, நம்ம அடுத்த பகுதிக்குள் 2வது பகுதிக்குள் நாம் கடந்து செல்வோம். The second lesson that we can learn from Habakkuk is this: God's wisdom and justice are sure, but go beyond human understanding. ஆண்டவருடைய ஞானமும் நீதியும் உறுதியானதை, ஆனால் மனிதன் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. God is so powerful. He knows everything about us. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். காரணம், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். Do you know that when we ask and when we pray, God even give exceedingly abundantly more than what we ask for? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம கேட்பது ஒரு காரியம் தான், ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது அது அளவற்றதாக நிரம்பி வழியத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். Sometimes we ask God for justice. சில நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்போம், ஆண்டவரே இதுல நீதி நடக்கணும் என்று சொல்லி நாம கேட்போம். Justice that we think it is a justice. We think it is a justice to us. ஓகே, நம்ம நினைப்போம் அது நமக்கு ஒரு நீதியான ஒரு காரியம், நியாயமான ஒரு காரியம் அப்படி நம்ம நினைப்போம். And do you know what God is beyond what justice is all about? ஆனா அதற்கு மேலாக ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய நீதி நியாயம் மேலான ஒரு காரியமாக இருக்கிறது என்று நமக்கு புரியும். Let me share another story. ஓகே, நான் இன்னொரு குட்டி கதையை உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன்.
sorry. In 2012, my second elder brother had an accident, car accident, and he died on the spot and together with his wife. என்னுடைய சகோதரன் அவரும் அவருடைய மனைவியும் ஒரு கார் விபத்துல 2012 அந்த ஆண்டிலே வந்து அவர்கள் மரித்து போனார்கள் இருவருமே. He was driving a van and collided or head on with a timber lorry. ஓகே, இவர்கள் வந்து வேன்ல வந்திருந்தாங்க. முன்னுக்கு வந்து ஒரு கனரக வண்டி அவர்கள் நேருக்கு நேரு மோதப்பட்டு அவர்கள் விபத்துக்குள்ளாக போனார்கள். My brother was carrying another two more ladies, a Sunday school teacher in the van because they were coming back from a Sunday school retreat. ஓகே, சண்டே ஸ்கூல் ஞாயிறு பள்ளி முடிந்த பிற்பாடு அவங்க அந்த ஊழியத்தை முடித்துட்டு வருகிற வழியில அவரோடு கூட இன்னும் 2 சகோதரர்கள் அவர் அந்த வேன்ல உட்கார்ந்து இருந்தாங்க. There were 4 of them in the van. 4 பேரு அந்த வேன்ல வந்து இருந்தாங்க. And because of the accident, 3 died. My brother, his wife, and one of the Sunday school teachers. ஓகே, அங்க அந்த விபத்து நடக்கும்போது அதே இடத்திலே என்னுடைய சகோதரன், அவருடைய மனைவி, இன்னொரு ஒரு சகோதரி 3 பேரு அங்கே மரித்து போனார்கள். It was a tragic accident. அது ஒரு பயங்கரமான ஒரு விபத்து. Can you imagine a timber lorry heads on with a small van? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, ஒரு பெரிய கனரக வண்டி லோரி வந்து ஒரு வேனோட மோதி எப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. And we know that the lorry driver was drunkard. ஓகே, காரணம் அந்த லோரி ஓட்டி வந்தவர் வந்து அவரு குடித்திருந்தாரு. He was caught and he was jailed. And you know what? He was only jailed for 2 years for killing 3 lives. ஓகே, அவரு வந்து அந்த கனரக வண்டி ஓட்டி வந்தவரை வந்து கொண்டு போய் பரிசோதித்து பார்க்கும்போது அவர் குடிச்சிருந்தாரு. அதனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவரை பிடித்து அவர் சிறைச்சாலையில 2 வருஷம் தான் அவரை போட்டிருந்தாங்க. And by the way, my sister-in-law was expecting a child. He was pregnant, and the other lady who died also expecting, which means there were 5 lives gone. ஆனா அந்த சம்பவத்துல பார்க்கும்போது ஒரு துயரமான சம்பவம் என்னன்னா, என்னுடைய சிஸ்டர்-இன்-லா, என்னுடைய பிரதரோட அண்ணனோட மனைவி, அவங்க வந்து மாசமா கர்ப்பமாக, அதே நேரத்துல அவரோடு கூட வந்திருந்து ஒரு மரித்து போனாங்களே, அவங்களும் கர்ப்பமாக இருந்தாங்க. அப்ப மொத்தம் 5 பேர்கள் அந்த இடத்துல கொல்லப்பட்டார்கள். So to us and to our family, there was no justice. இதை பார்க்கும்போது இது வந்து ஒரு நியாயம் கிடையாது. எங்க குடும்பத்துக்கு ஒரு நியாயம் இல்ல. அதே நேரத்துல இன்னொருத்தங்க மரித்து போனாங்களே, அவங்களுக்கும் அது நியாயம் இல்ல. To us, this guy should be put in life imprisonment. ஆனா நாங்க ஒரு காரணம் என்ன சொன்னோம்னா, இது ஜஸ்டிஸ் இல்ல, இது வந்து நியாயம் கிடையாது. அவர் வந்து என்னது 2 வருஷம் கிடையாது, அவர் ஆயுள் தண்டனை அவருக்கு கிடைக்கும் நம்ம நினைச்சிருந்தோம். But he was only jailed for 2 years. ஆனா அவரு ஆயுள் தண்டனை கிடைக்கல. அவர் 2 வருஷம் தண்டனை மட்டும் கொடுத்துட்டு அவரை விட்டுட்டாங்க. My father cannot take it. ஆனா என்னுடைய தகப்பனார் வந்து இதை சலித்துக் கொள்ள முடியல, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. He was bitter, angry, and resentment. ஆனா என்னோட தகப்பனாருக்கு வந்து ரொம்ப கசப்பான ஒரு காரியமாக, ரொம்ப இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே என் தகப்பனார் கடந்து போனாரு. He was quietly planning to take revenge. ஆனா அவர் ரகசியமா ஒரு திட்டம் போட்டு கொண்டிருந்தாரு. Because the guy who the driver was our neighbor kampung. We know them. ஓகே, காரணம் அந்த கனரக வண்டி ஓட்டிட்டு வந்தார்ல, அவர் வந்து எங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் தான். அவரு பக்கத்து கிராமத்துல உள்ளவர். அந்த குடும்பத்தையும் எங்களுக்கு தெரியும். Even for me, I was not happy with the judgment, with the vindication. ஆனா எனக்கு கூட அந்த அரசாங்கம் அந்த காவல் கொடுக்கப்பட்ட அந்த நீதி வந்து எனக்கு கூட அது ஏற்றுக்கொள்ள முடியல என்னால. And after 2 years, he was released under police parole.
ஓகே, போலீஸ் காவலாளருடைய நிமித்தம் அவர்கள் 2 வருஷம் கழித்து அவர்கள் விடுபட்டு விட்டாங்க. So it is a beyond human understanding. ஆனால் இது வந்து பார்க்கும்போது மனிதரால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. And I've been praying. I said, Lord, help me because I need to minister to my family. Otherwise, we become bitter, angry, and it is not good. ஆனா ஆண்டவர்கிட்ட நான் ஒரே காரியத்தை கேட்டேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. என்னோட குடும்பத்துக்கு நான் வந்து சொல்லணும். இல்லனாக்கா என்னோட குடும்பத்துல இருக்கிற நானும் சரி இப்படியான ஒரு கசப்பான வாழ்க்கையில நாங்க கடந்து போகிற கூடாது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நான் கேள்வி கேட்டேன். And I remember this what Habakkuk said. You know, God's justice is just. And it goes beyond human understanding. Okay. ஆனா ஒரு காரியம் என்ன என்னால உணர்ந்து கொள்ள முடிஞ்சிச்சுன்னா, நம்மனால நினைக்க முடியாத ஒரு காரியம், அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவரால செய்ய முடியும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். And I was there to minister to my dad, especially in my family. I said, even though we think that justice was not served, but we leave it to God because God knows the best. நான் ஒரு காரியம் என்னுடைய குடும்பத்தோடு நான் பகிர்ந்து கொண்டது என்ன என்றால், இது ஒரு நியாயமற்ற ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு இருந்தாலும் அதை நம்ம விட்டு விடுவோம். அதை குறித்து நம்ம இன்னும் கஷ்டமான பாதையில போகாம அதை விட்டு விடுவோம் என்று சொல்லி என்னுடைய குடும்பத்துக்கு நான் ஆலோசனை அறிவுரை நான் கூறினேன். For 3 or 4 years I've been ministering to my family, especially my dad, about this. We leave it to God and let God do the justice. கடந்த 3-4 ஆண்டுகளாக தொடர்ந்து நான் வந்து இந்த காரியத்தை குறித்து என்னுடைய குடும்பத்தோடு கூட நான் பேசிக்கொண்டே இருந்தேன். இதை விட்டுருவோம், பரவாயில்ல, ஆண்டவர் அது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி என்னுடைய குடும்பத்தோடு கூட நான் பேசிக்கொண்டே நான் இருந்தேன். Thank God, 2 years just before the pandemic, and I was so happy when I heard my dad said, he said, son, we know that the guy already came out from the jail he was, and after 2 years. I thought he was like very angry, but this is what came out from his mouth. He said, can we all gather together? We go to the house and we say sorry to them. We reconcile with them. Wow. My father come to the point where he willing to forgive that person who brought so much hurt to our family. Okay, இந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன ஒரு காரியம் உணர்ந்து கொண்டேன்னா, கடந்த கோவிட் இந்த பெண்டமிக் காலத்துக்கு முன்பதாக என்னுடைய தகப்பனார் என்னை அழைத்து சொன்னாரு, பரவாயில்ல, அவர் வந்து என்னது 2 வருஷம் கழிச்சு அவர் வந்து விடுதலையாக்கப்பட்டுட்டாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவரை மன்னிப்போம், நம்ம எல்லாரும் ஒன்றாக அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட நம்ம அந்த ஒரு ஐக்கியம் வைத்து அவரை மன்னித்து மீண்டுமாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி தாயும் தகப்பனுமாக சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. Wow, that was a breakthrough. We began to receive the peace of God because we leave the justice to God, because God justice beyond human understanding. இந்த காரியம் ஒரு பெரிய ஒரு விடுதலையை என்னுடைய குடும்பத்திற்கு கொண்டு வந்தது, எனக்கும் கூட. காரணம், ஆண்டவர் பெரிய காரியத்தை, அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். But in this context where Habakkuk see the injustice, see the wickedness, but yet he says in Habakkuk chapter 2 verse 4, he says, the righteous shall live by faith. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவம் தான் ஆபக்குக்கும் வந்து நிறைய சம்பவத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. பட் இருந்தாலும் ஆண்டவருக்கு அவர் இப்படியான ஒரு ஜெபத்தை ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும்போது அவர் சொல்றாரு, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று ஆபக்குக் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். Habakkuk gave the due judgment to God, to the Babylonian who did so much wickedness to the people of God. And he says in verse 16, chapter 2, he says, the cup representing a judgment,
in the Lord's right hand will come around you, referring to the Babylonian, and utter shame will come upon your glory. ஆபக்கூக்கு என்ன சொல்றாருன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் கடினமான சம்பவங்கள் நீதியற்ற காரியங்கள் பாபிலோனிலே நடந்தாலும் அந்த ஜனங்கள் மத்தியிலே நடந்தாலும் ஆபக்கூக் 2வது அதிகாரம் 16 வசனத்திலே ஆபக்கூக் ஆண்டரை பார்த்து இப்படியாக சொல்லுகிறாரு, கர்த்தருடைய வலது கையில் இருக்கிற பாத்திரம் உன்னிடத்திற்கு திரும்பும், உன் மகிமையின் மேல் இலட்சியான வாந்தி பண்ணுவா என்று ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 16 வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறதை அங்க வசனத்திலே நம்ம கண்ணோட்டம் இடலாம். If you are treated unjust today, இன்றைக்கு நீங்களும் அநீதியற்ற காரியத்துக்குள் உங்களை ஒருவர் நியாயத்திருப்பாங்கன்னா, let's learn from Habakkuk giving the due justice to God, because he knows what to do with injustices. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த காலவெளியிலே நம்ம கடந்து போவோம் என்றால் ஆபக்கூக் எப்படி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தாரோ அவருடைய நீதி விளங்கும்படியாக அப்படியாக நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம், அவருடைய நீதி விளங்கும்படியாக. Amen. Hallelujah. Hallelujah. Okay, let's move on. I have 2 more points. Okay, நம்ம தொடர்ந்து போவோம். இன்னும் 2 குறிப்பு நமக்கு இருக்கிறது. Point number 3, a lesson we can learn from Habakkuk is God's victory over evil is sure or certain. 3வது காரியம் என்னவென்றால் பொல்லாப்பின் மீது ஆண்டவருடைய வெற்றி நிச்சயம் என்பதை இங்க ஆபக்கூக்கிலிருந்து நம்ம பார்க்கலாம். Can you read the verse, sister? Okay, வசனம் 2வது அதிகாரம் 14 வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். We are living in the evil days, right? There's so many evils around us. நம்மளை சுற்றி அநேக கெட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நாமளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். In fact, you look at the news today, we hear so evil things, so wickedness of men. இந்த நாளிலே நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய செய்தியில கேட்கும்போது நம்மளை சுற்றி காரியங்கள் பார்க்கும்போது அநேக காரியங்கள் கெட்ட காரியங்கள் சூழ்நிலைகள் நம்மளை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. Because the Bible says that at this hour God is still allowing the evil to prevail. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. The prince of the world, the evil is still at hand, is still working very active in this world today. இந்த நாட்களிலே இந்த கெட்ட காரியங்கள் கெட்ட சம்பவங்கள் இன்னும் அதிகமாக நம்ம மத்தியிலே அது பிரதிபலிக்கிறது. Because God still allow it to happen for காரணம் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்படியாக ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுக்கிறார். It is within God's sovereign power. They cannot go beyond that. ஆனால் அது எல்லா காரியமும் ஆண்டவருடைய கைக்குள் ஆண்டவருடைய காரியத்துக்குள் தான் அடங்கி இருக்கிறது. அவருடைய கைக்கு மீறி எந்த ஒரு காரியமும் நடக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். We must remember that God is in full control of the world. இந்த உலகத்தை முழுவதையும் ஆண்டவர் மாத்திரமே அரசாளுகிறார். Even though we see so much evil happening around us, but God is still in control. நம்மை சுற்றி அநேக கெட்ட காரியங்கள் நடந்தாலும் எல்லாமே அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கிறது. ஒன்றும் அதை மீறி போகிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். And one of the reason why evil so much in this world today is because of the ignorance about the true God, because they do not know the true and living God. ஏன் இப்படிப்பட்ட கெட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே தலையெடுத்து கொண்டு இருக்கிறது என்றால் உண்மையான தேவன் யார் என்பதையும் அவரை எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க. ஆண்டவர் தான் உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே நடக்கிறது. That's why Habakkuk is so sure that God's victory over evil is so certain when he says, for the earth will be filled with the knowledge of the glory of the Lord as the water covers
the sea. So important to know that. ஆபக்குக் இப்படியாக சொல்லுகிறாரே, எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இந்த பூமியிலே நடந்தாலும் சரி, சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, ஒன்றும் தேவனுடைய காரியத்துக்கு மேலாக நடக்காது என்று சொல்லி அவர் சொல்றாரு. பூமி கர்த்தருடைய மகிமையில் அறிந்திருக்கிறபடினாலே அது எல்லாம் அவர் நிறைவாக இருக்கிறது என்று சொல்லி ஆபக்குக் அந்த ஒரு நிச்சயத்துக்குள் அவர் இருந்தார். Listen carefully. கவனமாக கேளுங்க. No matter how hard life is for you today, but இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலே கடந்து போனாலும், but remember, God's victory over evil is sure. ஆனால் ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்க, தேவன் வெற்றி சிறக்கிறவராக இருக்கிறார். எந்த தீமையும் நம்மளை விட்டு அது அணுகாது. Hallelujah. 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 Praise the Lord. Now come to my last point. Okay, நம்ம இப்பொழுது கடைசி பாயிண்ட்டுக்குள்ளார நம்ம போறோம். கடைசி குறிப்புக்கு. God himself is the strength and the joy of the righteous even during evil days. கடைசி 4வது காரியத்திலே பார்க்கும்போது, பொல்லாத நாட்களிலும் தேவன் தாமே நீதிமான்களுக்கு பலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார். This is the most powerful and one of the best prayer or songs written by Habakkuk. Habakkuk chapter 3 verse 17 to 19. And let sister read it for all of us. You may take some time to read this. It's a wonderful hymn, a wonderful song, wonderful prayer by Habakkuk. ஆபக்குக் எழுதின ஒரு வார்த்தை, ஆபக்குக் ஒரு பாடின ஒரு பாடலாகவும் இருக்கிறது. ஆபக்குக் ஒரு அர்த்தமுள்ள ஜெபமாக இந்த ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் வசனம் 17 19 வரையிலே நம்ம வாசிக்க கேட்போம். அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையமற் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். Hallelujah. Hallelujah. Wow, what a wonderful songs, acclamation of faith. Even though you don't see anything that's coming on your way, even though you don't see your prayer answered now, even though you don't see what it says, what the picture that he gives here was so wonderful. இது ஒரு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. காரணம், நம்மளுடைய வாழ்க்கையிலே கடந்து போகிற சூழ்நிலையில் மத்தியிலும் சரி, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வராவிட்டாலும் சரி, ஆனால் ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர், நல்லவர் என்பதை இந்த வசனத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. But yet it says, this is a very powerful. Yet I will rejoice in the Lord. I will take joy in the God of my salvation. Wow, it's a very powerful acclamation of faith. ஆனால் இந்த ஆபக்குக் என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி ஆபக்குக் தன் உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். Hallelujah. Praise Hallelujah. the Lord. Very quickly, let's go through some of the things that I want to, as I conclude. There are a few lessons that we can learn together. Okay, இந்த காரியத்திலிருந்து நம்ம சீக்கிரமாக நம்ம கடந்து செல்லுவோம். என்னென்ன காரியங்கள் ஆண்டு நம்மோடு கூட இந்த காலைவெளியிலே பேசி இருக்கிறார் என்று. There are 4 conclusions. 4 விதமான முடிவுரைகளை நம்ம பார்க்க போறோம். We can apply in our life today. Number 1, though the Lord's answer to Habakkuk may not have been what he expected, he did realize that God is at work. இந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே அது நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்றால், ஆபக்குக் கர்த்தருடைய பதில்கள் அவர் எதிர்பார்த்தது போல இல்லாவிட்டாலும் கடவுள் கிரியை செய்கிறார், தேவன் கிரியை செய்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கையிலே அவர் உணர்ந்து கொண்டார். Secondly, 2வது காரியம், Habakkuk made the decision. You know, life is about decision. Your decision today will determine what is tomorrow. Habakkuk made the decision to believe and trust in the faithfulness of God and put aside his anxious,
and temporal thoughts. When he says in Philippians chapter 4, verse 6, he says, do not be anxious about anything, but in every situation, by prayer and petition, with thanksgiving, present your requests to God. ஆபக்கூக் ஆண்டவரிடத்திலே உண்மைத்துவத்தை குறித்து அவர் விசுவாசித்து நம்பிக்கையாக இருக்கணும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே அவர் தீர்மானம் எடுத்தாரு. அதை காட்டிலும் அவர் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் மற்றும் தற்காலிகான எண்ணங்களை அவர் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் சிந்தனைகள் வருகிறதோ அது எல்லாவற்றையும் அவர் ஒதுக்கி வைத்தாரு. ஒதுக்கி வைத்துட்டு அவருடைய பார்வையை ஆண்டவர் மேலாக கொண்டு வந்தாரு. அந்த வசனத்திலே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நம்ம இப்படியாக நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களிலே சோஸ்திரத்திற்கோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதினாலும் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6லே நாம் பார்க்கலாம். மூன்றாவது காரியமாக, because of Habakkuk's right attitude, right understanding about who God is, as a consequence, he moved from complaining to confidence. He moved from doubt to truth. He moved from depending on man to dependence on God, and from fear to faith. Hallelujah. ஆபக்கூக் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்த சரியான ஒரு தீர்மானம் ஒரு முடிவுக்குள்ளாக அவர் போகும்போது இப்படியாக இதனுடைய விளைவாக என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் குறை சொல்லுவதிலிருந்து மாறி நம்பிக்கைக்கும், சந்தோஷத்திலிருந்து உண்மையான காரியத்துக்கும், மனிதனிடத்திலிருந்து தேவனிடத்திற்கும், பயமுள்ள காரியத்திலிருந்து நம்பிக்கையாக அவர் தன்னை மாற்றிக் கொண்டார். Finally, கடைசியாக, it is okay to ask God why. But let me suggest to all of us today, we must not stop there. We must begin to ask God now, what now, Lord? Amen. நாம் ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது என்பதை நம்ம கேட்பது தவறு கிடையாது. ஆனால் நம்ம அந்த கேள்வி கேட்டுட்டு அங்கே நம்ம நின்றக்கூடாது. கூடாம நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். ஆண்டவரே, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கணும். Hallelujah. Hallelujah. Let's bow our head. Let's come to the Lord in prayer. நம்ம கண்களை மூடி தலையை வணங்கி நம்ம ஜெபம் செய்வோம். Oh Lord, you have spoken to us through the word, through Habakkuk's word. And thank you, Lord. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட ஆபக்கூக் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை குறித்து இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட நீங்க பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We receive it with gratitude and thanksgiving. ஆண்டவரே, இந்த காரியத்தை எங்களுடைய உள் மனதிலிருந்து ஆழமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். May the truth of your word today permeate into our hearts and begin to take place. ஆண்டவரே, உம்முடைய உண்மையான வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாகவும் ஜெபிக்கிறோம். Your word of truth begins to transform the way we think and the way we live in this earth. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டு எப்படியாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தாரும். My brothers and my sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, I do not know your situation right now. உங்களுடைய சூழ்நிலைகள் நீங்கள் என்ன கடந்து போகிறீங்க என்று சொல்லி எனக்கு இப்பொழுது தெரியாது. Perhaps you may not understand fully your situation right now. உங்களுக்கு கூட தெரியாது ஏன் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகிறேன் என்று சொல்லி. But we have God who understands. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நீங்க என்ன சூழ்நிலையிலே கடந்து போகிறீங்கன்னு. We have a God who knows. நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய ஆண்டவர், அவருக்கு தெரியும் நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம். He knows everything about you. அவர் உங்களை குறித்து எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறார். Even when he says, even when you are in your mother's womb, he knows you. He even call your name. நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் அப்பா பிதாவே என்று நம்ம கூப்பிடும்போது அவருக்கு தெரியும். And he has a wonderful plans and purpose for your life.
அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார். You may be going through a hard situation right now. இந்த சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போகலாம் கஷ்டமான பாதையிலே. You don't see the things that you are aiming for, the things that you are longing for coming in your life. நீங்கள் எதிர்பார்க்கிற சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரும் என்று சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். Like what Habakkuk said, there is no fruit in the vines. The produce of the olive fail, and the fields yield no food. You don't see result in your life. ஆபக்குக்கு வாழ்க்கையிலே எப்படி அவர் கடந்து போனது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலையிலே நமக்கு பதில் வராமல் இருக்கலாம். அதே நேரத்திலே அந்த பிரச்சனைக்குள் நம்ம கடந்து போகலாம். You may be experiencing something that everything's like as if everything is coming against you. நீங்க எல்லாரும் நீங்க ஒரு காரியம் உணர்ந்து கொள்ளுவது என்னன்னா, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்னைக்கு வருகிறது, என்னை தேடி இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவங்கள் நடக்கிறது என்று சொல்லி. You may be experiencing some injustices that is coming into your life. அநீதியான காரியங்கள் உங்க வாழ்க்கையிலே நடக்கும்போது அதை குறித்து உங்களுக்கு மனவேதனையும் மன அழுத்தத்தையும் உங்களுக்கு கொண்டு வரலாம். If that is you, my brother and my sister, you can just raise your hand. You can just put in the reaction. You can just raise your hand, and I will pray for you. And I pray that God will touch you today, and I believe God will do some great things in your life. இப்படிப்பட்டவர்கள் இந்த காலவெளியிலே இருப்பீங்கன்னா, நீங்க இருந்த இடத்திலே உங்களோட கைகளையோ அல்லது உங்களுடைய கைகளை எடுத்து உங்கள் இருதயத்திலோ நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Hallelujah. You can just raise your hands in the yeah, you can just raise your hand and I will pray for you. Anymore. Hallelujah. Thank you. வேற யாராவது இருக்கிறீங்களா? நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய கைகளை கரங்களை நீங்கள் இருந்த இடத்திலே நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். It is not me. It is about God. It is about God and about you. What makes a difference in our life is your response. When you respond rightly to God, when you respond rightly to His word, things going to change in your life. இந்த காலவேளையிலே நீங்கள் கவனமாக இருந்து ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய மனவேதனை நீக்கி உங்களுடைய கவலைகளை நீக்கி எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சரிப்படுத்துவார். You may be feeling some pain or physical pain or emotional pain, hurts in your life, whatever it is. Let us learn to bring it before the Lord right now and begin to allow God to take over and allow God to change that pain into something that you will experience. இந்த காலவெளியிலே நீங்கள் கஷ்டமாக மனவேதனையோடு அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு கசப்பாக வெறுப்பாக அல்லது சரீரத்திலே நீங்கள் பலவீனம் உள்ளவர்களாகவும் இருந்தாலும் சரி, மன அழுத்தத்துக்குள் நீங்கள் கடந்து போனாலும் சரி, இந்த காலவெளியிலே ஆண்டரை நோக்கி நீங்கள் பாருங்க, ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் விடுதலை கொடுப்பாரு. Maybe some of you need to rededicate your life and you want to recommit your life to Jesus, and you said, Lord, I've been drifting away, I've been not in communication with you, I'm seems to run away from you, and I want to come back to you, Lord. If it is you can just, wherever you are, just raise your hand, just open your hearts and allow God to come in once again, and He wants to come. He wants to change your life. He wants to bless you. He wants to make your life a better person right now in Jesus name. Hallelujah. இந்த வேளையிலும் கூட நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக நீங்க போய் இருக்கலாம், ஆண்டவரை மறந்து போயிருக்கலாம், ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், அவரை விட்டு தேவையில்லாத காரியத்தை நீங்க செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி மீண்டுமாக தேவன் சமூகத்திலே நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவாரு. ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பாரு. நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்த கால வேளையில உங்களை ஒப்பு கொடுங்க. In the name of our mighty name Jesus, I release healing to take place right now in Jesus name. Emotional healing, physical healing, in Jesus name, be healed. In Jesus name, be healed.
In Jesus' name, be healed. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். சரீரத்திலும் சரி, மனசோர்வாக இருந்தாலும் சரி, பிரச்சனையான காரியத்திலே கடந்து போனாலும் சரி, ஆண்டவருடைய விடுதலை, ஆண்டவருடைய சுகம் இப்பொழுதே, ஆண்டவருடைய சுகம் இப்பொழுதே, ஆண்டவருடைய சுகம் இப்பொழுதே இவர்களை ஆட்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். And for those who want to rededicate their life to you, God, those who want to recommit their life to you, Lord, Lord, accept them, and you begin to do something so powerful in their life. Bring them to a wonderful communion and intimacy with you, Lord. ஆண்டவரே, இந்த காலவேளையிலே உம்மை விட்டு தூரமாக போனவர்கள், உம்முடைய பிள்ளைகள் மீண்டுமாக இந்த காலவேளையிலே தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க தான் என்னுடைய வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி வருகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய பெரிய காரியம், அணுக்குறுகிற கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பக்கமாய் திருப்பி அவர்களை அணைத்து நீ சேர்த்துக் கொள்வீராக. Bring healing, God. ஆண்டவரே, சுகத்தை கட்டளையிடுவீராக. Bring comfort. ஆண்டவரே, உம்முடைய சுகத்துக்குள் அவர்களை கொண்டு வாரும். Bring strength. ஆண்டவரே, அவர்களுக்கு பலப்படுத்துவீராக. And may the joy of the Lord would be their strength today. உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம் அவருடைய உள்ளத்தை நிறைவாய் நிரப்புவதாக. Thank you, Jesus. இயேசுவின் நாமத்தில். Oh God, I want to pray for the leadership of Tamil congregations right now in Jesus' name. இந்த வேளையிலே சபை தலைவர்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். If you are the leadership in Tamil church, you can just raise your hand and I just release a blessing over your life in Jesus' name. சபை தலைவர்கள் இந்த இடத்திலே உங்களுடைய கரங்களை நீங்கள் எடுத்து தூக்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க. I pray for unity of hearts. I pray for strength as they continue this ministry, the wonderful ministry, oh God, that our late brother, Pastor Ravi, has left, and they will continue the legacy, and they will continue, and they will bring it to the next level. Oh God, strengthen them, oh God. You know their hearts. They want to give their best to you. And Father, I pray also for the leadership of Pastor Kelvin stepping in. Oh, I pray, oh God, that you strengthen them. Lord, you show to them the way, God, to move forward in the years to come. In Jesus' name. Some of them may be feeling tired, exhaustive because of the hard work they have done. And God said, God knows everything, every hard work that you have given to God. And God will replace that. God will reward that. God sees all the hard work, all the things that you have done. Even nobody knows this, but God says he knows. Oh, Father, I just pray, God, that you continue to be with them right now. And the entire congregation of Tamil Church in Jesus' name. Oh, Rakashikirada, I release blessing over them right now. Oh, God, I release blessing over them. For those who are working, God, in Jesus' name. Oh, God, you will bless them. They will multiply. They will, Lord, they will see the hands of God. Those who are looking for a job, those who, Lord, who have been affected by the COVID-19, oh, God, in Jesus' name, I pray you will open doors, oh, God. When there seems to be no way, you will open the door. They will see the hands of God in everything they do. In Jesus' name, whether it's in their family, in their workplace, even in the ministry, the church, God, I pray for the Tamil church. In Jesus' name, the Tamil church in DUMC will grow from strength to strength. Oh God, from glory to glory, for your name will be lifted high. For your name will be lifted high, higher through this ministry, God, that they will touch life. They will begin to soar on wings like eagle. They will begin to shine forth for you. To the community, oh God, to the Tamil community, to the Tamil speaking community in this land, in this country, oh God. Lord, they may be small at this moment, but Lord, because of the power of God, because of the fire of God, Lord, has come upon them and they begin to shine. They begin to ignite the fire and they begin to touch life, and life after life will come into the kingdom of God. Oh Lord, their life will be never the same again. Father, I pray and I release your blessing, your anointing, your favor upon the Tamil congregations here, oh God. We thank you, oh God. We bless you, Lord. Lord, as we come to a closure, as we come to the end of this service, oh God, I pray that the word of God that's been spoken will never return void. The word will continue to
germinate and begin to bear fruits in our lives. Oh, thank you, Jesus. We give you all the glory. We give you all the honor. My brothers and my sisters in Christ, you may raise your hand and receive the benediction. The Lord bless you and the Lord keep you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. The Lord shine his face towards you and be gracious to you. ஆண்டவருடைய பிரகாசம் உங்களுடைய முகத்திலே பிரகாசிக்க செய்து உங்களை நடத்துவாராக. God will turn his countenance towards you and give you peace. ஆண்டவர் உங்களை பாதுகாத்து உங்களை சமாதானத்துக்குள் நடத்துவாராக. In the name of our Lord Jesus Christ. இயேசு Name கிறிஸ்துவின் above நாமத்திலே, every other name. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்திலே We pray. ஜெபிக்கிறோம். நல்ல All God's பிதாவே. people say, ஆமென். Amen. Amen. God ஆமென். bless you. ஆமென். Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 நிச்சயமாக ஆண்டவர் இந்த 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 காலை வேளையிலே நம்மளோடு பேசியிருப்பார். சரியான கேள்விகளை நாம் கேட்கும் பொழுது சரியான நேரத்துல ஆண்டவர் சரியான பதில்களை கொடுப்பார் என்று நம்ம விசுவாசிப்போம். மறந்துடாதீங்க, அடுத்த வாரம் நமக்கு சபையில கூடி ஆராதிக்க நம்மளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 40 பேர் கொண்ட ஆராதனை. மறுபடியும் நான் அறிவிக்க விரும்புறேன். இந்த ஆராதனையில வந்து கலந்து கொள்ள விரும்புறவங்க, நீங்க 2 டோஸ் வேக்சினேஷன் போட்டிருக்கணும். அதே சமயத்துல 12 வயதுக்கு கீழே உள்ளவர்கள், சிறு பிள்ளைகள், நீங்கள் ஆராதனைக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. அதனால நீங்க ஆன்லைன்ல பார்க்கலாம். சோ தொடர்ந்து உங்கள் அனைவரையும் அடுத்த வாரம் காலை 10 மணிக்கு நம்மளுக்கு ஆராதனை நடைபெறும். மறந்துடாதீங்க, காலை 10 மணிக்கு சபையில நேரடி ஆராதனை. எப்போதும் போல ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு நேரடி ஆராதனை நடைபெறும்.